அஞ்சலின்னா எல்லோரும் அமைதியாக தான் இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விவேகானந்தர் சொன்னார், இறந்த பிணங்களை பார்த்து, அதாவது இறக்கப் போகும் பிணங்கள் அழுகின்றன. அதனால் அது எதுவோ ஒரு அமைதியாக, அது எதுக்குன்னா இப்படி ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம் வராது. பெரிய 2 லெஜண்ட்ஸு, 2 பேருமே தெலுங்கு யாருங்க, 2 பேருமே டாக்டர்ஸ். அவங்களுடைய நாலேஜுக்கு கிடைத்தது அந்த டாக்டர் பட்டம். 2 பேருமே நம்ம சேர்ந்து சீரணும் போது இல்லை, இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. 2 பேரோடுமே பழக்கம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் சொன்னாங்க, அவ்வளோ இல்லையே, இவ்வளோ பேர் இல்லையா, அவ்வளோ பேர் இல்லையேன்னு. இப்போ கருணா சகோதரர் கூட சொன்னார், இன்னும் அந்த இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு. இளைஞர்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், நடிப்பையும் தெரிஞ்சுக்கணும், அவங்கள மாதிரி நடிக்க தெரியணும், இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் சொல்ல வரல. அது அவர் மீது தவறல்ல. நம்ம எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கோம். எனக்கு என்ன ஒரே பயம் வந்துருச்சுன்னா, இப்போ சமீப காலமாக நடிகர் சங்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு இந்த சனி ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, அடி அடிச்சு விட்டுறாங்க. அதனால் தயவுசெய்து அஞ்சலி அம்மா உண்மையிலே செத்துட்டாங்களா, நாகேஸ்வரர் செத்துட்டாரா எங்களுக்கு தெரியலையே, ஏன் நடிகர் சங்கம் சொல்லலைன்னு சொல்லாது. ஏன்னா இதுக்கு மேலே பழிபாவத்தை சுமக்க நடிகர் சங்கம் தயாராக இல்லை. இன்னொன்று என்னென்னா, அவங்க 2 பேருக்கு செய்கிறது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, மேக்ஸிமம் தெரிவிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய காரணம்னா 24 மணி நேரத்தில் இந்த இடத்த கொடுத்தாங்க. வெறும் 24 மணி நேரம் தான். அதில் நாங்கள் எதிர்பார்க்காதது, எங்களுக்கு இந்த ராணி சீதை ஹால் 24 மணி நேரத்தில் கிடைச்சது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்னா, ஐயா நாகேஸ்வரராவ் நமக்கு கொடுத்த டைமே 12 மணி நேரம் தான். அவர் செத்தது காலையில் தெரிஞ்சுது. சரி, இப்போ அவருக்கு செய்கிறதா எப்படி? அப்போ எடிட்டர் மோகன் கூட எனக்கு ஃபோன் பண்ணார், நாகேஸ்வரராவுக்கு செய்கிறீங்களான்னு. எப்பயுமே நடிகர் சங்கம் முன்னோடி, அதெல்லாம் நாங்கள் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அடுத்தது இவர்தான் செய்யணும். இன்னும் சரத் சார்கிட்ட நாங்கள் பேசி இறந்துட்டார், நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஹைதராபாத்தில் இருக்கார். அங்கே போய் மரியாதை செலுத்தி விட்டு நான் மாலை வந்து விடுகிறேன். இப்படி எல்லாரும் என்னென்ன மரியாதைகள் யார் யாருக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய ஒரே இடம் தான் நடிகர் சங்கம். அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்கன்னா, அஞ்சலி தேவமா குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்கன்னா, என்னுடைய தாயாரை போன்றவர்கள். ஏன்னா அம்மா என்ன அவங்க வீட்டில் உட்காந்து பேசும்போது தலையில் தட்டி தட்டி பேசினாங்க. அவங்க பாராட்டு விழா வைக்கும்போது ஒரு சில பேர் ஆதங்கப்பட்டார்கள். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்னு அஞ்சலி தேவமா சொல்லியிருக்காங்க, அதனால் அதே பேரை வச்சுங்க. யாரும் பயப்படவே. நமக்கு நினைவஞ்சலி செய்யும் போதும் இது தென்னிந்திய நடிகர் சங்கம் தான். அதில் மாறுதலே கிடையாது. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு அது ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு இடம். அம்மா அஞ்சலி தேவம்மா அவர்கள் நம்முடைய நாங்கள் தேனாம்பேட்டை வீட்டில் ஐயாவை புக் பண்ணுறதுக்கு வரும்போது பார்த்தேன். அப்போ நான் ரொம்ப சிறுவன். அந்த மாதிரி தான் அஞ்சலி தேவம் தெலுங்குலேயே தான் பேசினாங்க. எனக்கு தெலுங்கே தெரியாது. ஏன்னா நம்ம இந்த ஹிந்தி ஒழிப்பு, இந்த தமிழ் வாழ்கன்னு சொல்லி உருப்படாமல் போனதில் நான் வருத்தேன். அதனால் அங்கே நான் என்ன செஞ்சோம்னா, அம்மாவை பார்த்துட்டு அவங்க தெலுங்குலேயே பேசினாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அம்மாவோடலாம் பேசினாங்க, நல்லா தான். அப்புறமா நான் அவங்களுக்கு பாராட்டு விழா நடிகர் சங்கத்தில் செய்கிறோம் போது, நானும் இந்த நடேசெல்லாம் போகும்போதெல்லாம் அவங்க எங்களை படுத்துகிற பாடு இருக்கு. ஐயோ 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 ஐயோ, பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க பர்ஃபெக்ஷன் நமக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன் கடைசியில். அம்மா நீங்கள் முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா விடுங்கம்மா எங்களை. எவ்ரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட அவங்க கரெக்டாக கேட்டுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அவங்களே கண்ணீர் விட்ட விஷயம் என்னென்னா, அவங்க நம்ம மேடையில் போய் உட்கார்றேன்னு சொன்னாங்க. நீங்கள் உட்காரக்கூடாது, உங்களை எப்படி அழைக்கணுமோ எங்களுக்கு அழைக்க தெரியும்னு சொல்லி அண்ணன் விஜயகுமார் அவர்களை தான் அந்த பொறுப்பில் விட்டு, நம்முடைய 62 வருஷம் ஆச்சு நடிகர் சங்கம் ஆரம்பிச்சு. 52 ஆரம்பிக்கப்பட்டது, 62, 72, 82, 92, 2002, 2012, 62 வருஷம் ஆகுது. 62 வருஷத்தில் இது வரைக்கும் ஒரே தலைவியாக இருந்தவர் அம்மா அவர்கள், அஞ்சலி தேவம்மா அவர்கள். வேறு யாருமே இருக்க முடியல. அந்த மாதிரி அவங்க உங்களை எப்படி அழைக்கணுமோ அதை எங்களுக்கு அழைக்க தெரியும்னு சொன்னால், அது மாதிரி அவங்களுக்கும் எனக்கு எப்படி பேச தெரியுமோ அது மாதிரி பேச தெரியும்டான்னு அழகாக சொன்னாங்க. 4 பேர் இருக்கும் இடம், 4 குழந்தைகள் இருக்கும் இடம். அதனால் இது தென்னிந்திய நடிகர் சங்கம்.
அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது நல்ல வேளை அது சித்ராண்ணன் சொன்னதை போல் நடிகர் சங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. அது நல்ல வேளை டிஸ்கில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பல பேருக்கு டிஸ்கை பார்த்தா தான் புரியுதே ஒழிய மாற்றணும் சொன்னாலும் புரிய மாட்டேது. அதனால் அந்த டிஸ்க்கு வச்சுருக்கோம். அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீராக இருந்தது. ஏன்னா அதெல்லாம் எடிட் பண்ணி போட்டு போட்டு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் பார்க்கும்போது பெரிய ஸ்டால்வர்ட். அதே மாதிரி ஐயா நாகேஸ்வரர் அவர்கள், அவரை வந்து நான் சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக ஒரு வியாபாரத்துக்காக நான் சென்றிருந்தேன். அப்போ அவரை வச்சு எடுக்கணும் அவர் பேசுகிறத. அப்போ ஒரு டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் எனக்கு. அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி இப்போ டைம் கொடுக்கலாம் கூட வேறு கிருஷ்ணன் போய் எடுப்போம், ஏன்னா அவர் நான் நடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது திருப்பி நாகேஸ்வரர் கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க. போனேன். நான் போனால் அவர் திரும்பி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். என்னடா நாகேஸ்வரர் அவன் பார்த்தேன், இவர் தான் சொன்னேன், சின்ன பையன்மா இருக்கான்னால எங்கள் அப்பா வயசாக இருக்கட்டுமே அப்படின்னு அவர் கற்பனை. அப்புறம் திரும்பி அந்த பார்த்தாருன்னா அந்த ஸ்டுடியோவில் நின்றுட்டு இருந்தார். அவர் அப்பா உனக்காக தான் வெயிட் பண்ணுறப்பா எடுப்போம், என்ன இன்டர்வியூன்னு கேட்டார். ஸ்டெல்லிங் அப்புறம் த ப்ராடக்ட் அப்புறம் சொல்லி எடுத்தோடனே மத்தியானம் வந்து சாப்பிடுன்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு ஏன்னா அவர் ரொம்ப அறிவாளியாக இருக்கார், நிறைய நல்ல நல்ல விஷயம்லாம் பேசுகிறாரு. எனக்கு அப்போ விளங்கலை வேறு அப்படி பார்த்தேன். இது ஒத்து வராது நமக்கு, ஏன்னா நம்ம வேகம் வேறு ஒரு வேகம் வேறு யாருக்குன்னு உடனே புறப்புறங்க சொன்னேன். ஏய் ஒரு தெலுசுனா கேட்டார். அது மட்டும் தான் தெலுங்கு எனக்கு புரியும். அவன் யானை அப்படியே பார்த்தேன். எம்ஆர்ஆர் ஹசன் சச் அ கிரேட் ஆக்டர், நீலாம் என் வீட்டுக்கு வா சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு வச்சு சாப்பிட வச்சார். சாப்பிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருந்தது அவரோடலாம் பார்த்தது, சந்திச்சது. அவர் இறந்துட்டாருன்னொன்னே 91 வயசு, ஹி ஹஸ் லிவ்ட் ஹிஸ் லைஃப். நம்மலாம் 91 பார்ப்போமான்றதே ரொம்ப இடிபாடு தான். இருந்தாலும் அந்த உயர்ந்த உள்ளங்கள் 2 பேருமே லெஜெண்ட்ஸ் 2 பேருமே. ஏன்னா தேவதாஸ் படத்தை மட்டும் கேள்விப்பட்டேன். அந்த குடிகாரனா வர சீன்லலாம் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு 2 வாரமோ 3 வாரமோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இந்த ட்ரிப்ஸ் ஏற்றி உடம்பை வருத்தி கொண்டார், உடம்பு ஒல்லி ஆகணும்னு செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அதனால் பேர்பட்ட நடிகர்களை பற்றிலாம் நம்ம அவங்களோடலாம் பார்த்துமே பேசணுமேன்ற ஒரு பெருமை இருந்தது. அதனால் அடுத்த முறை யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி தனித்தனி ரீசனும் செயல்பட்டு கொண்டே இருக்கும், அதனுடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது என்று சொல்லி அத்தனை பேருக்குமே என்னுடைய அதாவது இவர்களுடைய 2 பெரிய தலைகளுக்கு என்னுடைய நினைவாஞ்சலி என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாக என்னுடைய நினைவாஞ்சலியை சொல்லி நடிகர் சங்கத்தின் குடும்பத்தின் சார்பாக வந்தவர்கள் வராதவர்கள் யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேருடைய பாதங்களை தொட்டு இந்த நடிகர் சங்க செயலாளர் என்ற முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, அடுத்ததாக எங்களுடைய பட்ட தலைவராக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது கடவுள் மட்டுமே தூணிலும் இருப்பான் துரும்பிலும் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஹைதராபாத், திடீர்னு பார்த்தா சென்னை, இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு தென்காசி புறப்படுவார். அப்படி எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர். அவர் பேசுனதுக்கு பிறகு எல்லாருமே இந்த பேசினவங்களாம் கொஞ்சம் மேடையில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு பத்திரிக்கையாளர் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியை சொல்கிறேன். எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலும் சொன்னாலும் நடிகர் சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் இருக்கும் வரை நாங்களெல்லாம் நம்பிச்சாவோம் என்று சொல்லி என்னுடைய நினைவாஞ்சலி முடித்துக்கொண்டு அடுத்ததாக என்னுடைய சங்கத் தலைவர் சகோதரர் சரத்குமார் அவரை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம்
இப்போ ரவி சொன்ன போல் தான் இது அமைதியாக இருந்து சோகமாக இருக்கின்ற ஒரு நேரம் அல்ல. ஏன்னா வாழ்ந்து நல்லா சிறப்பாக வாழ்ந்து அனைவரின் உள்ளங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாகத்தான் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். 2-3 மாதங்களுக்கு முன்பு என் தாயாரை இழந்தவன், இங்கே உட்கார்ந்த துணைத் தலைவர் துணைவியார் இழந்தவர்கள், பல இழப்புகள் இருந்தாலும் இந்த கலைஞர்கள் இன்னுமே சாகாவரம் பெற்றவர்கள், என்றுமே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நீ ரவி சொன்னது மாதிரி இன்றைக்கி நாங்கள் இருக்கலாம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆனால் இந்த முகங்களை மறக்கவே முடியாது யாராலும். லைக் மிஸ்டர் நிரஞ்சன் வாஸ் telling here, your mother will always live as long as the world lives, as long as the film industry lives. ஸோ ஆல் ஆஃப் us will live. கலைஞர்கள் வந்து என்றுமே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக இங்கே 2 பெரிய லெஜண்ட்ஸ்னால் அவங்கள பார்த்து ரசித்த நாங்கள் இன்றைக்கி வந்து அவங்க இல்லைன்னு சொல்லும்போது உண்மையில் அது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும், இங்கே சில பேர் பேசும்போது சொன்னாங்க அவங்களை போல் நாம் வாழ வேண்டும்னு சொன்னாங்க. அதான் உண்மை. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படித்தது ராஜாமுத்தி ஹை ஸ்கூல் வந்து படிக்கும்போது அங்கே தான் அவங்க வீடு, அஞ்சலி அம்மா வீடு அங்கே தான். ஸ்கூல் வந்து அண்ணாமலைபுரத்துக்கு அந்த பக்கம் இருந்தேன். இவ்வளோ பெரிய வீடு கட்டி அவங்க யார் அப்படின்னு கேட்டால் இங்கே தான் அஞ்சலி அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க வந்து நான் பார்க்கும்போது அவங்க சரித்திரத்தெல்லாம் படித்து பார்க்கும்போதெல்லாம் அவங்க எந்த ஒன்று யூனிவர்சிட்டிக்கெல்லாம் அவங்க வந்து செனட் மெம்பராக போட்டிருக்காங்க. ஹவு ஷி ஹஸ் டன் அ லாட் ஃபார் எஜுகேஷன். அப்படின்னா எவ்வளோ ஒரு சிந்தனையாளராக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கலை குடும்பத்திற்கு வந்து கலை சேவை செய்து அந்த கலையின் மூலமாக பலருக்கும் உதவி செய்ய வேண்டும், தாங்கள் கடந்து வந்த பாதையிலிருந்து அவர்களை மீள வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பதித்த நல்ல உள்ளங்கள் தான் இவங்களாம். தாங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது. இங்கே வந்து அவங்க மகன் சொன்ன மாதிரி, நிரஞ்சன் சொன்ன மாதிரி 1000 rupees நோ I'm not going to give youன்னு சொல்லிட்டு 10,000 rupees யாருக்கு ஒரு உதவி பண்ண நினச்சி கொடுத்தாங்களே, அதுதாங்க உள்ளம். அதான் ஒரு தாய் உள்ளம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் அஞ்சலிமா. அந்த ஏவி பார்த்தீங்க, அதில் நல்லா சொல்லியிருக்காங்க, கலைக்கு மொழி இல்லை என்று சொல்வார்கள். நான் வந்து மனிதர்களுக்கே மொழி, ஜாதி, மத மொழிகள் இல்லாதவர்கள் தான் மனிதர்களே நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் நாங்கள். ஏன்னா இங்கே எல்லார் கையை கீறி பார்த்தா சிவப்புகள் தான் ரத்தம் இருக்கும். இறைவன் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தை தான் இறைவனே நமக்கு சொல்லி தந்திருக்கும் போது கலை குடும்பம் எந்த ஒரு மொழியும் கிடையாது, பாஷையும் கிடையாது. கேஆர் சார் தெலுங்கு பேசுவாங்க. தெலுங்கு பேச தெரியாதுன்னு சொல்கிற எங்கள் செயலாளர் வந்து தெலுங்கு தான் பேசுகிறார் வீட்டில். என் மனைவி வந்து தெலுங்கு பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்களுக்கே நான் தான் தெலுங்கு சொல்லித்தரேன். ஆக இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து மொழி, ஜாதி, மத, மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் கலைஞர்கள். கலைஞர்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும், திரையில் வந்து நடிக்கணும். ஆனால் அந்த திரையில் உள்ள நடிப்பை அங்கே திரையில் மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடிக்காமல் இவர்களைப் போல் வாழ வேண்டும். வாழ்க்கையில் வந்து நம்ம நல்ல மனிதர்களாக, நல்ல உள்ளங்களாக, பிறருக்கு உதவி செய்கிற நல்ல உள்ளங்களாக இருப்பதாங்க இன்றைக்குமே இருக்கும். இன்றைக்கும் வந்து புரட்சித் தலைவர் மக்கள் திலகத்தை பற்றியெல்லாம் நாம் பேசி கொண்டு இருக்கிறோம் என்றால் அஞ்சலி அம்மாவே சொல்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் தான் தலைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நாங்களாம் உறுதுணையாக இருக்கிறோன்னு சொல்லி அவங்க சொன்னது பார்த்தா பாஷையே கிடையாது. தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்குன்னு சொன்னால் உண்மையில் அதில் எந்த ஒரு சர்ச்சையும் கிடையாது. ஏன் திருப்பி இந்த 2 பேருக்கு இதே வேலையாக இருக்கும். ஒன்று என் மாமனாருடைய மகன் ராதாரவி அவர்களுக்கும் என் மாமனாரோட மகள் ராதிகா அவர்களுக்கும் இதே வேலையாக போச்சு. யாரை சொல்கிறாங்க கூட எனக்கு தெரியுது, தானே அவங்கள பற்றி சொல்லாதீங்க பாவம். தென்னிந்திய நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் தான். அது வந்து எல்லாம் பிரிந்து இருந்தாலும் கூட இங்கே இருக்கிறவங்க எல்லாமே தமிழ் பேசி நடிக்கிறவங்களாம் இங்கே இருக்காங்க. இல்லை, பல மொழி தெரிந்தவர்கள் தான் இங்கே வந்து சேர்றாங்க. இது ஒரு சங்கம், ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து நடிகர்களுக்கு தான் மரியாதை, உங்கள் நடிப்புக்கு வந்து தான் மரியாதை ஒழிய எந்த மொழி பேசுகிறது என்பது முக்கியம் கிடையாது. அதில் அப்படி மொழி பேசுகிறது முக்கியம் தான். தமிழ்நாட்டில் வந்து பல தமிழ் பேசுகிறவங்க தான் நடிக்கணும்னா நிறைய பேர் நடிக்க முடியாது. அதனால் இவங்களெல்லாம் லெஜண்ட்ஸை பார்த்து நம்ம வந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா அவங்கள போல இருக்கணும். இதுதான் வந்து சங்கம், இதுதான் அமைப்பு. இங்கே யாரும் வரலைன்னா அதுக்கு நான் உண்மையிலே வந்து எப்பவுமே எல்லோரும் பிஸியாக இருக்கலாம். ஏன்னா திடீர்னு நடந்த சம்பவங்கள் எதிர்பார்த்த விதமாக நடந்துருச்சு. அதனால் ஒரு பெரிய கேதரிங் இல்லை அப்படின்னு வருத்தப்படாது. நல்லவர்கள் வந்திருக்காங்க, அவங்க எங்கே இருந்தாலும் இந்த கண்டலன்ஸ் அவங்க தெரிவிச்சிருப்பாங்க. இனி பல விதத்தில் அவங்க வந்து இன்றைக்கினா சோஷியல் மீடியா இப்போ எக்ஸ்பிரஸ் த்ரூ தி ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர்லாம் சொல்லியிருப்பாங்க, பதிவு செஞ்சுருப்பாங்க. குறுகிய காலத்தில் உடனே காலையில் வந்து இன்றைக்கி அஞ்சலி அம்மாவுக்கு வந்து நம்ம நிலவஞ்சலி நினைக்கணும்னு நினச்சோம். ஆனால் காலையில் வந்து நாகேஷ் அவர்கள் மறைந்து போவார் என்று யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா 100 years of Indian cinema அங்கே வந்திருந்தாங்க. I don't think anybody ever thought that he would leave us so fast. நான் உடனே காலையில் வந்து நானும் என்னுடைய
மனைவி உடனே அங்கே போகணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சீனியர் பீப்புள், லெஜெண்ட்ஸ். இவங்க கூட நம்ம நடிக்காமல் இருக்கலாம். மனைவி நடிச்சிருக்காங்க, நிறைய படம் நடிச்சிருக்காங்க. நான் அவங்க கூட நடித்ததில்லை. ஆனால் இவங்கள போல் நம்ம வரணும்னு நினச்சது உண்டு இல்லையா? அவங்கள போய் நம்ம இறுதியில், அதாவது சுகங்களில் பங்கெடுக்காவிட்டாலும் சோகத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று தான் இறைவன் சொல்லியிருக்கான். அந்த சோகத்தில் தான் பங்கெடுக்க ரொம்ப முக்கியம். என் தாயாக இருக்கும்போது பல பேர் வந்து எனக்கு பார்த்தாங்க, அது பெரிய சோகம். இன்றைக்கி நாகார்ஜுனை பார்க்கும்போது தந்தை இழந்த சோகம் அந்த மகனுக்குத்தான் தெரியும், தாய் இழந்த சோகம் அந்த மகனுக்குத்தான் தெரியும். ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நான் போகும்போது எங்கள் அம்மா ரூமை பார்த்து நான் மாடிப்படி ஏறும்போது எனக்கு தெரியும். ரவி அவங்க அம்மா வந்து இன்றைக்கும் நினச்சிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து அவங்களாம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. தே வில் கீப் ஆன் பிளெஸிங் அஸ், பட் வி ஹேவ் டு டூ அவர் ஜாப். நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அது நல்லவர்களாக இருக்கணும். அவங்க எப்படி இருந்தாங்க கடைசி வரைக்கும், டிசிப்ளினேரியன் டு த கோர். நாகேஸ்வர் ராவ் அவங்களும் அப்படி தான். அவங்க அப்படி இருந்தனால தான் அவங்க சன்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஷை பேஷ்ஃபுல் சொல்லியிருக்காங்கன்னா தட்ஸ் பிகாஸ் யுவர் லிவ். அந்த கிளாமர் ஹஸ் நாட் காட் ஆன் டு யூ. ஷி ஹஸ் brought you up so well. நான் வந்து பெரிய பணக்கார குடும்பத்தை சேரங்க, ஒரு 27 வெற்றி படங்கள் கொடுத்தவருடைய மகன் அப்படின்னு உங்களை வளர்க்கலை. தட் இட் வில் ஷோஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் மதர். அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் யுவர் மதர். ஸோ ஷி ஆல்வேஸ் லிவ். அதே மாதிரி நாகேஸ்வரா அவங்க எப்பயுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவர்களைப் போல் நாமும் வாழ வேண்டும். வந்தவங்க எல்லாருக்கும், அஞ்சலி செலுத்த வந்தவங்க எல்லாரும் உங்களுடைய அஞ்சலியை செலுத்தினீர்கள். இவர்களைப் போல் நாம் என்றும் இருப்போம், பிறருக்கு உதவியாக இருப்போம். நாம் கலை குடும்பம் என்றும் ஒன்றாக தான் இருக்கும். அது வந்து யார் வரலன்னா அடிக்கடி நம்ம பேச வேண்டாம். அது வந்து மற்றவங்கள வந்து அதை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும், தவறு கிடையாது. அவங்க இங்கேயும் பிஸியாக இருப்பாங்க, எல்லாருமே பிஸி. இன்றைக்கி நான் வந்து படங்கள் குறையாமல் செஞ்சு நான் வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் என்னால் வர முடிஞ்சது, நான் வந்துட்டேன். பல பேர் பிஸியாக சுற்றிட்டு இருப்பாங்க, அதுக்காக நான் வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக எல்லோரும் வந்து இவ்வளோ பெரிய கலைஞர்களை, ஆனால் ஒன்று மட்டும் என்னென்னா, நீங்கள் நடக்கின்ற சம்பவங்கள் சொன்ன பிறகு வந்து எல்லோரும் வந்து பெருமைப்படுத்தும் போது அவர்கள் எப்படி இந்த பாரு ஏவி பார்த்தீங்க கேஆர் சார் பக்கத்தில் வந்து சொன்னாங்க, பிரமாதமாக இருக்குது. நான் சொன்னேன், இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க கிளாமர் வந்து கலர் படத்தில் கூட இல்லை, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் நடித்தா என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் வி ஹேவ் டு லேர்ன் when we see all these things. உண்மையிலே இப்போ நம்மளாம் இருக்குவா போகிறோம், இட்ஸ் நாட் பெர்மனெண்ட். லைஃப் இஸ் நாட் பெர்மனெண்ட். ஹூ இஸ் கோயிங் டு லிவ் டுமாரோ நோபடி நோஸ். பெர்மனெண்ட்டே கிடையாது, லைஃப் இஸ் நாட் அட் ஆல் பெர்மனெண்ட். ஆனால் அந்த பெர்மனெண்ட்டாக இருக்குது என்னென்னா, ஹவ் யூ லிவ் இஸ் கோயிங் டு பி பெர்மனெண்ட். நல்ல சிறந்த வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ்வோம்னு சொல்லி ஒரு ஷார்ட் நோட்டீஸில் என் அன்பு சகோதரர், என்னுடைய மைத்தனர் பொதுச் செயலாளர், நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவி அவர்களும், மேலாளர் நடேசன் மற்றும் நடிகர் சங்கத்தின் ஊழியர்கள், இந்த நிர்வாகிகள் எல்லோரும் ரொம்ப இதை வந்து விரைவாக ஒன்றே செஞ்சுட்டாங்க. காலையில் ஒன்று கிளம்பி போனப்போ நான் உடனே ரவிகிட்ட சொன்னேன், ரவிட்டையும் நடேசன் சொன்னேன், எப்படி தான் நாகேஸ்வரா சார் படத்தையும் உடனே இன்றைக்கி வச்சுருங்க, நாளைக்கு தான் அந்த வந்து அவங்களுடைய ஃபியூனர் இருந்தால் கூட நடிகர் சங்கத்தின் அங்கத்தினாக இருந்தவர்களை நாம் மதிக்க வேண்டும். அது உடனடியாக இன்றைக்கே நம்ம வந்து அவங்களுக்கும் மரியாதை சேர்த்து செஞ்சிடும்னு சொன்னேன். அதற்காக அவங்களுக்கு நன்றி கூறி அவர்கள் உங்களுக்கு வந்த அஞ்சலியை பதிவு செய்த உங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இதுபோல் இருக்கணும். அப்போதான் நாடு மட்டும் இல்லை, நம் உலகமே சிறப்பாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஞ்சலி அம்மா அவர்களோட எனக்கு அதிக பழக்கம் இல்லை. எங்கள் அப்பா கூட படங்கள் நடித்திருக்கிறார். அப்புறம் அடிக்கடி நான் அவங்கள ஃபங்க்ஷனில் பார்ப்பேன். எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுவாங்க, ஐயோ ராதாண்ண பொண்ணு அப்படின்னு பேசுவாங்க. அவங்கள பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது சினிமாவில் வந்து பெண்கள் வந்து சில பேர் நிறைய முடிவு படிப்பாங்க, இவங்க இப்படி இருந்தால் இதுக்கு மேலே அவங்க நடிக்கக்கூடாது, கல்யாணம் ஆனால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, குழந்தை பெற்ற சுத்தமாக சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, அந்த மாதிரி நினைக்கிற ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி அவங்க திருமணமாய் குழந்தைங்களோட ஒரு பெரிய கதாநாயகியாக வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளராகவும் அவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு தனி பாதையை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்கள பார்த்தா தான் நாங்கள் ரோல் மாடல்னு சொல்லணும். ஏன்னா அவங்க போட்ட பாதையில் தான் நாங்கள்லாம் நடந்து வரோம். அவங்க இறந்தது வந்து அவங்க குடும்பத்துக்கு, சினிமா துறைக்கு, எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். அதே மாதிரி நாகேஸ்வரராவ் சார், நான் நிறைய படங்கள் அவரோட நடிச்சிருக்கேன். நான் உண்மையிலே இன்றைக்கி அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்.
நாங்கள் 2 பேரும் அப்படி ஒரு ஜாலியாக இருப்போம் ஷூட்டிங்கில். அவர் என்ன ரவுடின்னு தான் கூப்பிடுவார். நான் அவர் கூட அவ்வளோ ஜாலியாக இருப்பேன். நான் அவங்க நாகார்ஜுன் எங்கே பார்த்தாலும் வேர் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படி தான் கேட்பேன். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பார், ஒரு குழந்த மாதிரி. இவங்க 2 பேர்கிட்ட, அதாவது அஞ்சலி அம்மாவுக்கிட்டேயும் நாகேஸ்வரராவ் சார்கிட்டையும் நான் பார்த்தது வந்து ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும். அதாவது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், எதுவும் இப்போ கற்றுக்கணும், எதுவும் தெரிஞ்சுக்கணும், அதுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். நாகேஸ்வரராவ் சார் வந்து தமிழ் படங்கள் மேலே அவர் ஹைதராபாத்தில் இருந்தாலும் தெலுங்கு படங்களுக்கு அங்கே இருந்தாலும் அவர் தமிழ் படங்களை பற்றி அப்படி ஒரு அபிப்பிராயம். அவர் சிவாஜி சார் மேலேயும் எல்லார் மேலேயும் எப்போவுமே ரொம்ப உயர்வாக பேசுவார். ஆனால் எதுவும் மனசில் பட்டது படால்னு சொல்லிடுவார். இஸ் ஒரு பெரிய, அதாவது ஆந்திராவில் வந்து என்டிஆர் அவர்களும் ஏஎன்ஆர் அவர்களும் 2 கண்கள் மாதிரி. இப்போ உண்மையிலே ஆந்திரா தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து கண்ணு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த 2 கண்கள் அங்கே போய்விட்டது. இன்னொரு அவர் மட்டும் இருந்தார், அவரும் போயிட்டார். இன்னொரு இதில் என்னென்னா, அஞ்சலி அம்மா வந்து பேச போகும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அவங்க சொன்ன விஷயங்கள். அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் வந்து இந்த நடிகர் சங்கத்துக்காக எவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத அவங்க சொல்லி இங்கே தெரிஞ்சுக்க நிறைய பேர் கேட்டாங்க. அது நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சது. அதாவது ஒரு தாய் உள்ளத்தோட தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு பேர் வச்ச வழி வந்து போட்டு கொடுத்தது வந்து புரட்சி தலைவர். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வேறு கருத்து, அந்த தென்னிந்திய பேர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மேலே இருக்கிற மரியாதைக்கும் அவர் வச்ச அந்த பேர் என்றைக்கும் மாறக்கூடாது. அதாவது நான் எப்போ என் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எல்லாமே அப்படியே சுருங்கிக்கிட்டே வருது. அப்போல்லாம் அப்பா அம்மா பார்த்தா நம்ம பயப்படுவோம். அப்போ எல்லாம் ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வீட்டில் இருப்போம், அவங்க எப்படி நம்ம வந்து நிறைய வழிமுறைகள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டைம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் உட்காந்தா ஒவ்வொருத்தர் ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இப்படியே பேசிகிட்டு இருப்போம். அதாவது ஒரு விஷயங்கள் அப்படி சுருங்கிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நடக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கி என் கணவர் இல்லை ரவியோ எல்லாரும் இன்றைக்கி இந்த நடிகர் சங்கத்தை எப்படியோ அப்படி பிடிச்சி எப்படியோ கஷ்டத்தை மீறி எப்படியோ வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாளைக்கு வரப்போகிற இளம் நடிகர்கள் நாளைக்கு இந்த நடிகர் சங்கத்தில் அவங்களும் வந்து இங்கே இருந்து அவங்களும் இதை மாதிரி வழி நடத்த செல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும், ஓஹோ அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் இது செஞ்சாங்களா, அவருக்கு நம்ம கொடுத்த மரியாதை இந்த பேரை மாற்றக்கூடாது, அவங்க வந்து எப்படி அடுத்த பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்து எப்படி மதிக்கிறாங்களோ அந்த மரியாதை நாங்களும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன சொல்கிறது, இது இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி இளம் நடிகர்கள் நிறைய பேர் வந்து இதை பார்த்துருப்பாங்க நான் நம்புகிறேன். வரலையா? சாரி, வரல, தெரியல, பார்க்கல. சரி, வரல. கண்டிப்பாக அவங்க எல்லாம் பார்த்தா கற்றுக்கணும். ஏன்னா எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி ஒவ்வொரு விஷயங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும். அதாவது நாளைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம், அவங்க எல்லாம் இருக்க போகிறாங்க. ஆனால் எப்படி இவங்களை எல்லாம் ஒரு தாய் உள்ளத்தோட எல்லாரையும் ஒன்றா வழி நடத்தி செல்ல வேண்டும். அவங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒரு மதர் பசங்க கையை பிடிச்சி வழி நடத்துகிற மாதிரி தான் அந்த நடிகர் சங்கத்தோட எம்பளத்தை புரட்சி தலைவர் அவர்கள் அப்போ செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம் தனியாக இருந்தாலும் அந்த மரியாதை நாங்கள் எப்போ அந்த தாய் உள்ளத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் வந்து அந்த மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை என்றைக்கும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது நான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க அஞ்சலி வந்து செலுத்துறதுக்காக நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். உண்மையிலே அவங்கள பார்த்து we have to salute them. ஏன்னா அவ்வளோ செஞ்சுருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் சாதாரண ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக எங்களோட பழகியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் அஞ்சலி அம்மாலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எப்படி எங்களோட பேசுவாங்க, இல்லை நாகேஸ்வரராவ் சார் எப்படி பழகியிருக்காங்கங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி இன்றைக்கி வருகின்ற நடிகர்களோ நடிகைகளோ அவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கணும். அதுதான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அஞ்சலி அம்மா வந்து சாய்பாபாவுக்கு ரொம்ப பெரிய பக்தர், ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாதத்தில் இன்றைக்கி அவங்க வந்து ஐ திங்க் ஷி வுட் ஹவ் அட்டெயின்ட் பீஸ். அவங்கள நினச்சி நாகேஸ்வரராவ் சார் நினச்சி
நான் என் அஞ்சலியை இங்கே வந்து நான் பதிவு செய்கிறேன். நன்றி.